ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்ட் கார்ட். இன்னைக்கு ஷோவில் நம்ம ஏர்டெல் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட ஸ்பீட் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ ஷோவில் போகலாம். லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தோன்னா ஒய்ஃபை டாங்கிள் எல்லாமே ரொம்ப டிமாண்டாக இருந்தது. குறிப்பாக சென்னையில் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருந்தது. நான் 2-3 தடவை ஏர்டெல் ஷோரூமில் போய் ஏர்டெல் ஒய்ஃபை டாங்கிள் கேட்டேன், பட் ஸ்டாக் இல்லைன்னாங்க. ஒரு வழியாக கடைசியாக அதை வாங்கியாச்சு. இதோட மாடல் பார்த்தோன்னா BMF422. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா MRP 3250 பாக்ஸில் போட்டிருக்கு. பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 2000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் ஏர்டெல் ஷோரூமில். அதுவுமே 1000 ருபீஸ் கேஷ்பேக் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டோட நம்ம ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், மொபைல், டேப்லெட்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10 டிவைஸ் வரைக்கும் இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள சார்ஜர் கேபிள் இருக்குது. ஸோ அடாப்டர் இல்லை, வெறும் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கூட ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்டெல் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இது கூட யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் பார்த்தோன்னா எப்படி ஆன் பண்ணுறது எல்லாம் கைட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஹாட்ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் ஏர்டெல் லோகோ இருக்குது. நம்ம இந்த பேட்டரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி 3.8 வோல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சிக்னலுக்கு ப்ளஸ் பேட்டரி சார்ஜ் எல்லாத்துக்குமே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கு ஒரு ட்ரே தனியாக இருக்குது. ப்ளஸ் மெமரி கார்டுக்கும் தனியாக ஒரு ட்ரே இருக்குது. உள்ள மாடல் ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ நம்ம அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்மையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட வச்சுருக்க ப்ரீபெய்ட் இல்லை போஸ்ட்பெய்ட் சிம் எதனா போட்டுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்க போஸ்ட்பெய்ட் சிம்மை நான் அதில் போடுறேன். சைடில் பவர் ஆன் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். கீழே WPS சுவிட்ச் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண எப்போ வேணுமோ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் வருது. எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி தான் வரும் பேட்ரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பேட்ரி க்ரீனில் இருக்குது. ஸோ தேவையான அளவு சார்ஜ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிளிங்க் ஆகி வருது. ஸ்டேபிள் ஆனோடனே க்ரீன் கலராக மாறிடும். ஸோ இப்போது சிக்னலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். சிக்னல் ரொம்ப லோவாக இருக்கும் போது அது ரெட் கலரில் காமிக்கும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சார்ஜ் கேபிள் எடுத்து நம்ம சார்ஜிங் செக் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் போட்டு இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பிளிங்க் ஆஃப் ஆகி வரும். ஸோ அதுதான் சார்ஜ் ஏறுறதுக்கான சிம்பிள். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் போட்டே நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த சார்ஜ் கேபிளை
உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஏதோ ஒரு அடாப்டரில் ப்ளஸ் இல்லைனா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டோன்னே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இண்டிகேஷன் சார்ஜ் ஏறுறதுக்கானது. இன்கேஸ் வந்து லோ பேட்டரி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கே வந்து ரெட் கலரில் காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ இந்த டிவைஸை வந்து நம்ம மொபைலோடவோ இல்லை லேப்டாப்போடய கனெக்ட் பண்ணணுன்னா நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி அந்த பேட்ரி போடுற இடத்துல ஒரு ஸ்டிக்கரில் வந்து பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கன்சோலை வந்து நம்ம லேப்டாப்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஐபி வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது யூசர் கைட்லேயே கொடுத்துருப்பாங்க. 192.168.1.1ங்கிற ஐபியை வந்து நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அதோட கன்சோல் தனியாக ஓப்பன் ஆகும். அந்த கன்சோலை யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஒய்ஃபை டிவைஸை வந்து உங்கள் லேப்டாப்பில் சார்ஜ் கேபிள் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்கள் லேப்டாப் வந்து அந்த ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். இங்கே ஹோம் பேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோன்னே உங்கள் டிவைஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் செட்டிங் உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட என்ன மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வேணும், மீடியம், ஹை, ஷார்ட்டு, ரொம்ப லோ வச்சிங்கன்னா வந்து பேட்ரி லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஆகிற இண்டிகேஷனும் உங்களுக்கு காமிக்குது. சார்ஜ் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம ஹாட்ஸ்பாட்டோட ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹாட்ஸ்பாட் வந்து ஆல்ரெடி என்னோடய லேப்டாப்போட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர்டெல் அதோட நேம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் வந்து fast.comங்கிற ஒரு சைட் மூலிமா வந்து நம்ம ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் எவ்வளோன்னு வேரி ஆகிட்ருக்கும். டோட்டலாக லாஸ்ட்டாக ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு டோட்டலாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு நம்மளோடது. ஸோ இந்த டெஸ்ட்டுங்கிறது வந்து இடத்த பொறுத்து வேரி ஆகும். சில ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு ஸ்பீடாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ இடத்த பொறுத்து வந்து ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தோன்னா வந்து 3.4 Mbps ஸ்பீடு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவுட்டரில் வெளியே இல்லை பால்கனியில் இதுமாரி உட்காந்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.